அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பகை. இது உருவாக பல காரணங்கள் உண்டு. இந்த பகைகளும் பல வகையில் உள்ளன. ஒன்று சொந்த பகை, சொத்து பகை, நட்பு பகை, அக்கம் பக்கம் பகை என்று பகைகளை பல வகையில் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் இது உருவாக மிக முக்கியமான காரணம் நம்முடைய மனநிலையிலும் நம்முடைய எண்ணங்களும் தான் காரணம். குறிப்பாக பகை ஆரம்ப கட்டத்திலேயே பேசி சுமூகமாக பேசி சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது பெரிய பகையாக மாறி நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் கெடுக்கும். காரணம், மனதில் பகை இருந்தால் அது நோயாக மாறும் என்பது உண்மை என்று சொல்லி, மேலும் என்னை பொறுத்தவரை விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நல்லது. காரணம், எவ்வளோ பெரிய பகையாக இருந்தாலும் அவர் இன்னும் 200 ஆண்டுகள் வாழ்ந்துவிடப் போவதில்லை. நாமும் அந்த அளவுக்கு வாழப்போவதும் இல்லை. ஆகவே வாழ்வது கொஞ்ச நாள். நம்முடைய உயிர் எப்படி, எங்கே, எப்போது முடியும் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்தில் நாம் மனநிலை பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பகை உணர்ச்சியோடு வாழும் காலத்தில் மனவேதனையோடு வாழ்வது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. என்ற காரணத்தால் எல்லோரும் அன்போடும் அரவணைப்போடும் விட்டு கொடுத்து மனவிட்டு பேசி பகை மறந்து உறவாக வாழ நான் விரும்புகின்றேன். காரணம், அதற்கு வழிகாட்ட வேண்டிய தெய்வமாக இதை பகையை உறவாக மாற்ற நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் எம்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு செய்து வந்தால் பகை மாறி அது நல்ல நட்புறவாக மாறி நம்முடைய எதிர்கால வாழ்க்கையும் மிக சிறப்பாக அமையும் என்று கூறி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.